வணக்கங்க. நான் சிவஜோதி, தருமபுரியில் புளிக்கரைங்கிற ஊர்லேருந்து பேசுகிறேங்க. இன்னைக்கு என்ன பார்க்கலாம்னா, எப்படி வந்து இயற்கை உரம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி தோட்டத்துக்கு எப்படி கொடுக்கறது. இந்த ஹியூமிக்கு, சீவீடு, மீன் அமிலம், பயோ என்சைம் இதெல்லாம் இருக்குதுங்க. இதை வந்து இந்த ஹியூமிக்கு பற்றி சொல்லணும்னா, இதுதான் ஹியூமிக்குங்க. நான் வாங்கியிருக்கிறது 25 கிலோ மூட்டையாக வாங்கியிருக்கிறேங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஹியூமிக் ஆசிடு. இந்த ஹியூமிக் ஆசிடுக்கும் இந்த பால்ஸ் மாதிரி கொடுக்குறாங்கல்ல விலை அதிகமாக ஹியூமிக் ஆசிட் பால்ஸ், அதுக்கும் இதுக்கும் என்ன வந்து வித்தியாசம்னா, அது வந்து ரொம்ப நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த ஹியூமிக் ஆசிடை வெளியே விடும். இது வந்து இம்மீடியட்டாக வந்து நிலத்துல போய் சேர்ந்துடும். இதுதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. அது வந்து விலை ஜாஸ்தியாக இருக்கிறது காரணம் அது வந்து போட்டு ரொம்ப நாளைக்கு விட்டுடலாம். இது வந்து 15 நாளைக்கு ஒரு வாட்டிக்கு கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா வந்து 15 நாளைக்குள்ள அது வந்து எஃபெக்ட் வந்து போயிடும். அதனால இது வந்து ஹியூமிக் ஆசிட் வந்து இதில் இருக்கிற ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, கரைக்கிறது மட்டும்தாங்க ப்ராப்ளம். இது கரைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, இதை வந்து ஒரு பெரிய இதில் போட்டுட்டு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் வச்சிருக்கணுங்க. தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கரைக்கணும். முதல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் எடுத்துக்கணுங்க. ஹியூமிக் ஆசிட் எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. இப்படி வந்து வெயிட் பண்ணும்போது இது ஊறினதுக்கப்புறம் இது மாதிரி கிளறது பிளெண்டர் ஊறினதுக்கப்புறம் இதை வச்சு நல்லா கரைச்சோம்னா வந்து ஈஸியாக வந்து கரைஞ்சிடும். இந்த கரையிறது தான் இந்த ஹியூமிக் ஆசிடில் ஒரு ப்ராப்ளம். ஷைனிங் இதுன்னா அப்படியே போட்டுக்கலாம். இதை வந்து கரைச்சி தான் நம்ம வந்து தோட்டத்தில் பகிர்ந்து, அதாவது ஒரு ஏக்கருக்கு நம்ம வந்து ஒரு 1/2 கிலோ கொடுக்குறாங்க. இப்போ 15 நாளைக்கு ஒரு வாட்டிக்கு 1/2 கிலோ கொடுத்தா போதுங்க. அதேமாதிரி இன்னொரு 15 நாளைக்கு ஒரு வாட்டி கொடுக்கணும். ஏன்னா இது அது பால்ஸ்னால் இப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்தா கூட போதும். இது வந்து 15 நாளைக்கு ஒரு வாட்டி தான் கொடுக்கணும். இது உடனே வந்து நிலத்துல போய் சேர்ந்துருங்க. இந்த ஹியூமிக் ஆசிட் வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம பாக்டீரியா நம்ம கொடுக்குறோம்ல சூடோமோனாஸ், இதனோட வளர்த்துறதுக்கு இந்த ஹியூமிக் ஆசிட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வளர்கிற சூழ்நிலையை இந்த ஹியூமிக் ஆசிட் வந்து கொடுக்கும். அப்புறம் குளிர் இல்லைன்னா வெயில், அதிகமான குளிர் வெயில் இந்த டைம்லலாம் என்ன ஆகும்னா, செடிக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபார்ம் ஆகும். அதெல்லாம் வந்து இந்த ஹியூமிக் ஆசிட் வந்து கொஞ்சம் தடுக்கும். அதோட வளர்ச்சி வந்து சீராக இருக்கிறதுக்கு. ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் அது வந்து குறுகிரும், வளர்ச்சி கம்மியாயிரும். அதை வந்து தடுக்கிறதுக்கு நம்ம இந்த ஹியூமிக் ஆசிட் கொடுக்குறோம். அது இல்லாத நிலத்துல இருக்கிற தண்ணியை வந்து இது வந்து தக்க வச்சுக்கும். தண்ணி மாலிகுல வந்து சீக்கிரமாக தண்ணியை வந்து மேலே வந்து ஆவியாகிறது வந்து இது கொஞ்சம் தடுக்குங்க. ஸோ இது வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டிக்கு தண்ணி விடணும்னாலும் அந்த தண்ணியை வந்து ஈரப்பதத்தை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது இல்லாத வேர் வளர்ச்சி, நல்ல வேர் வளர்ச்சி இது கொடுக்குங்க. அது இந்த உரம் வந்து அடி உரம் கண்டிப்பாக கொஞ்சமாவது கொடுத்து தான் ஆகணும். அடி உரம் கொடுத்துட்டு நம்ம வந்து இந்த பயிர் வந்து இதுபடி கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது பயிருக்கு ஏதாவது வந்ததுன்னா கூட இதெல்லாம் கொஞ்சம் வந்து தாக்கு பிடிச்சி அடுத்த வாரத்தில் வந்து அது வந்து ரெக்கவர் பண்ணி அந்த பயிர் வந்து வளர்றதுக்கு வந்து யூஸ் ஆகும். இது கொடுக்கும்போது 15 நாளைக்கு ஒரு வாட்டி கொடுக்கலாம். மேலேயும் கொடுக்கலாம், செடிக்கு ஸ்ப்ரே பண்ணியும் ஸ்ப்ரேயர்லையும் கொடுக்கலாங்க. அடி உரம் அடியிலையும் கொடுக்கலாம், தண்ணியில் கலந்து கொடுக்கலாம். ஒரு ஏக்கருக்கு அது 1/2 கிலோ கொடுத்தா போதுங்க. இது அதே மாதிரி இது வந்து இது அப்படியே வந்து இதாகிடும். இந்த இது வந்து திருப்பி கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை கரைக்கும் போது நம்ம கை வைக்காமே கரைக்கலாங்க. இது வந்து ஹியூமிக் ஆசிட்னால இது கொஞ்சம் கையெல்லாம் கருப்பாகும். கை கொஞ்சம் கருப்பாகும். அதை வந்து இது பண்ணுறதுக்காக இப்படி கலந்துக்கிட்டோம்னா இது ஈஸியாக எல்லா பக்கமும் கலந்து கொடுத்துருங்க. அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்ச நேரம். இது டைமிங் என்ன இருக்குங்களா? இது வந்து காலையிலையும் இல்லை சாயந்தரமாகவும். ஏன்னா நம்ம இதை வந்து இது கூட சூடாமோனஸ், பேனு ஏதாவது ஒன்று கலந்துதாங்க கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுக்கும்போது சாயந்தரமும் இல்லை காலையில் கொடுக்கும்போது அது கொஞ்சம் அது வளர்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அப்படியே கொடுக்குறாங்க. அப்படியே கொடுக்கலாம். அது கூட கலந்து கொடுக்கும்போது இன்னும் வந்து
வளர்ச்சி வேர் வளர்ச்சி நல்லா இருக்குங்க. ஸோ அது மாதிரி இதோட சேர்ந்து கொடுக்கும்போது ஆக்சுவலாக சூடோமோனாஸ் இதெல்லாம் கொடுக்கும்போது இந்த ஹியூமிக் கொடுக்கும்போது அதை வந்து சப்போர்ட், அது வளர்கிறதுக்கு இது சப்போர்ட் பண்ணணும் மெயினாக. முன்னாடி நம்ம பார்த்தது ஹியூமிக் ஆசிட் பற்றி பார்த்தோங்க. ஆனால் இது வந்து இன்னொன்றுங்க, இது வந்து சீவீட் எக்ஸ்ட்ராக்ட். இது 25 கிலோ வாங்கியிருக்கிறாங்க. இதுவும் வந்து இதில் வந்து சந்தையில் கிடைக்கிறது வந்து எல்லாமே வந்து லிக்விடாக கொடுக்குறாங்க. இதை கரைச்சி தான் கொடுக்குறாங்க. இதை கரைச்சி கொடுக்குறதே விலை வந்து ஜாஸ்தியாக கொடுக்குறாங்க. இதனோட விலை வந்து 200 சில்லரை தாங்க வரும் ஹோல்சேலில் வாங்கும்போது. ஆனால் நீங்கள் வந்து பாட்டிலில் வாங்கும்போது 300 ரூபாய்க்கு மேலே போடுறாங்க. அதுவும் வந்து இந்த அளவுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதனோட வந்து அளவு வந்து கம்மியாக தான் இருக்கும். சீவீட் எக்ஸ்ட்ராக்ட் அந்த தண்ணியில் கலந்து மார்க்கெட்டில் விற்கிறது. இது வந்து நம்ம அப்படியே வாங்கி எப்படி நம்ம ஹியூமிக் ஆசிட் கலந்து வச்சிருந்து கரைச்சோமோ அதே மாதிரி கரைச்சி இதுவும் வந்து 1/2 கிலோ வந்து 1 ஏக்கருக்கு 1/2 கிலோன்னு 15 நாளைக்கு ஒரு வாட்டி கொடுக்கலாங்க. சீவீட் எக்ஸ்ட்ராக்ட் வந்து எல்லா வந்து மினரல்ஸும் இதில் இருக்குதுங்க. மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. ஸோ இது வந்து வேர் வளர்ச்சிக்கும் பூ காய் மெயினாக பூ காய்க்கும் வேர் வளர்ச்சிக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம வந்து இது ரெண்டுத்தையும் 1/2 கிலோ கலந்து தான் கொடுக்கறது. ஒவ்வொரு வாட்டிக்கு முறை கொடுக்கும்போது ஹியூமிக் ஆசிட் 1/2 கிலோ கலந்துக்கிறது. 15 நாளைக்கு ஒரு வாட்டிக்கு சீவீட் எக்ஸ்ட்ராக்டும் 1/2 கிலோ கலந்துக்கிறதுங்க. இதேமாதிரி கொஞ்சம் நேரம் வச்சு ஊற வச்சு கொஞ்சம் நேரம் தண்ணி விட்டு ஊற வச்சு கரைச்சோம்னா நமக்கு வந்து லிக்விடாக கிடச்சிருங்க. ஸோ இதுதான் சந்தைக்கும் அதாவது வெளியில் மார்க்கெட்டில் கிடைக்கிறதுக்கும் இதுக்கும் நம்ம வந்து காசை வந்து நேச்சுரல் ஃபார்மிங் பண்ணும்போது இயற்கை விவசாயம் பண்ணும்போது நம்ம காசை வந்து கம்மி பண்ணணுங்க. காசை கம்மி பண்ணணும், கூலி ஆள் இது வந்து கம்மி பண்ணணும். இது எல்லாத்தையும் கம்மி பண்ணாதான், உர செலவு எல்லாத்தையும் கம்மி பண்ணாதான் நம்ம இயற்கை விவசாயத்தில் வந்து நிறைய லாபம் பார்க்க முடியும். இதுதான் வந்து அதே மாதிரி நிலம் வந்து எப்பயுமே வந்து பொறன்னு இருக்கும். நம்ம ஒரு செடி பிடுங்கிறதுக்கோ களை பிடுங்கிறதுக்கோ ஈஸியாக இருக்கும். நம்ம களை எடுக்கிறதுக்கு வந்து ஆள் வந்து வெட்டக்கூடாது, நம்ம பிடுங்கணும், அதுதான். ஆனால் நீங்கள் வந்து உரம் ஆர்டினரியாக கடையில் கிடைக்கிற உரம் கொடுக்கும்போது நீங்கள் வந்து பிடுங்க முடியாது. ஏன்னா வேர் வந்து ரொம்ப பாறை மாதிரி இறுகி இருக்கும். அப்போ வந்து பிடுங்கவே முடியாது. அவங்க வெட்டி தான் ஆகணும், இல்லை ஓட்டி தான் ஆகணும். நிலத்தை ஓட்டணும்னா ஏன்னா இயற்கை விவசாயம் செய்யும்போது நிலத்தை ஓட்ட வேண்டியதில்லை. அதுக்கு காரணம் வந்து ரொம்ப ஆழத்துக்கு வந்து நிலம் வந்து நல்லா வந்து காத்தோட்டமாக இருக்கும். அப்போ வேருக்கு வந்து காத்தோட்டம் எப்பயுமே இருந்துக்கிட்டு இருக்கும். ஸோ வேருக்கு காத்தோட்டம் இல்லாத போது தான் நீங்கள் ஓட்டணும். வீட்டு தோட்டம் மாடி தோட்டம் வச்சுருக்கிறீங்க, ஹியூமிக் ஆசிடு சீவீட் எக்ஸ்ட்ராக்ட் அது இல்லாத நாங்கள் வந்து பயோ என்சைம் இது 3 வந்து கொடுக்கலான் இருக்கோம். அது இல்லாத நீங்கள் வந்து இயற்கை விவசாயம் பண்ணோம்னா 2 வருஷம் கழிச்சு தாங்க நிறைய ஈல்டு வரும். அதனால நீங்கள் தோட்டத்தை வந்து கொஞ்சம் கால்வாசியாக இயற்கை விவசாயத்துக்கு மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் முழுசாக இயற்கை விவசாயம் பண்ணலாம். ஸோ எல்லாத்தையும் அட் அ டைமில் எல்லா ஏரியாவையும் எல்லா நிலத்தையும் அட் அ டைமில் வந்து பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், நிலத்தை வந்து கால்வாசியாக பிரித்து உங்ககிட்ட இருக்கிறத அதில் வந்து ஃபஸ்ட்டு இயற்கை விவசாயம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதில் எப்படி வருதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு எப்படி செலவெல்லாம் கம்மியாகுதுன்னு பாருங்கள். ஒரு கம்பேரிசன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இயற்கை விவசாயம் பண்ணலாமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் யாராவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி பாருங்கள். அதுக்கு வந்து நாங்கள் சப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து செலவையும் குறைக்கணும், டிரான்ஸ்போர்ட் அதாவது கொண்டு போகிற குரியர் சார்ஜை குறைக்கணும்னா நம்ம யாராவது நாங்கள் வந்து பைபாஸ் ரோட்டு மேலே இருக்கிறதுனால யாராவது போகிறீங்க உங்கள் பசங்களே வருவாங்க. பெங்களூரு நாங்கள் பெங்களூர் பைபாஸு, இது சென்னை ரெண்டுமே இருக்குது. நாங்கள் தருமபுரியில் இருக்கோம், சென்னை பெங்களூர் 2 பைபாஸ்லேயும் நாங்கள் வந்து கொடுக்கலாம். அதாவது உரத்தை வந்து போகிறீங்க யாராவது நல்ல உள்ளங்கள் ஒவ்வொரு ஊருக்கும் வாங்கி அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இயற்கை விவசாயம் செய்யறவங்களுக்கு அது வந்து நல்லதாக இருக்கும். நம்மளோட கொரியர் சார்ஜையும் குறைக்கலாம். ஸோ நம்ம உர செலவையும் குறைக்கலாம், கொரியர் சார்ஜையும் குறைக்கலாம். அதுவும் இல்லாமல் இப்போ நீங்கள் வந்து ரெகுலராக புக் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம வெளிநாட்டிலேருந்து அவங்க இம்போர்ட் பண்ணி தான் நம்ம வந்து இந்த உரத்தை வந்து கொடுக்குறாங்க. ஹியூமிக்கும் சீவீடும் இங்கே தயாரிக்கிறது இல்லை. அதை வந்து நம்ம பண்ணி கொடுத்தோம்னா இந்த விலையோட கம்மியாக கொடுக்கறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். நிறைய ஆர்டர் வரும்போது நான் வந்து இன்னமும் வந்து கம்மியான விலையில கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன். இந்த இயற்கை உரம் கொடுக்கறதுல முக்கிய பங்கு வந்து இந்த பாக்டீரியாவுக்கெல்லாம் உண்டுங்க. இது வந்து வேமும் ட்ரைகோடர்மா விரிடியும் ஒரு பாக்கெட் வாங்கினேங்க. வாங்கிட்டு லிக்விடாக வாங்கினேன், நான் வந்து கெட்டியாக வாங்கினேன். அதை வாங்கி 5 லிட்டரில் போட்டு தண்ணியில் போட்டு வெல்லம் போட்டு 2 நாள் கழித்து இதையும் வந்து நாங்கள் வந்து
ரொம்ப நோய் விழுந்த இது மாதிரி மரத்துக்கு நாங்கள் வாரம் வாரம் ஊற்றிடுவோம். ஸோ அது வந்து கொஞ்சம் பிக்கப் ஆகி வந்துடும். 15 நாளைக்கு ஒரு வாட்டிக்கு இது நம்ம ட்ரீட்மெண்ட் எதுங்கெல்லாம் மரமெல்லாம் நமக்கே தெரியும். பார்க்க மரம்லாம் ரொம்ப மோசமாக இருக்கிறது, பூச்சி அடிச்சிருக்கிறது, அது மாதிரினா நாங்கள் என்ன பண்ணுவோம், இதை வந்து அந்த மரங்களுக்கு மட்டும் கொடுப்போம். இல்லைன்னா எல்லாத்துக்குமே வந்து மாதத்துக்கு ஒரு வேணா எல்லா மரத்துக்குமே கூட ஊற்றுவோம்.